டாபிக் என்ன அப்படின்னா 8th இருக்கிறதுல லாஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். செயல் பார்க்க போகிறோம். 8th இளைய தோழனுக்கு மனித உடலில் 2 கைகள் உண்டு. மனித உடலில் 2 கைகள் உண்டு. உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று உண்டு, அதுவே நம்பிக்கை. இது உண்டது, அதுதான் நம்பிக்கை. இது மக்கள் அனைவர்களுக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில் வென்றவர் சிலரே. இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே சொல்கிற மாதிரி இருக்குது பாரு. சிலரே உங்களுள் தோன்றிருக்கும் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் கவிதை இது அறிவோம். நல்ல வேலை நான் எடுத்துருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவாக வர மாதிரி தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோட்டே பாசிட்டிவாக வர மாதிரி இருக்குது. ஓகே. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான். ஓகேவா? நட பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்சத்தை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா? உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கை ஆகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையை பூமிக்கு கிழக்கு. உன் விரல்கள் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்று நம்முடையதுதான் நட அப்படின்னு சொல்லி மேத்தா சொல்லியிருக்காரு. அருமையாக சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடே நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி மோட்டிவேஷனாக மேத்தா சொல்லியிருக்காரு. நட நட நடன்னு சொல்லியிருக்காரு. நட நட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நடக்க சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத திருப்பியும் ஒரு தடவை 2 தடவை சொன்னால் புரிஞ்சிடும். ஓகேவா? கவிதை வடிவில் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான். நட நாளை மட்டுமல்ல இன்றையுடையது நம்முடையது தான், இன்றும் நம்முடையது தான். நட பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்சத்தை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே. அவை ஒன்றும் கைக்குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா? உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமிக்கு உனக்கு படுக்கையாகிறது. தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு. உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட. அருமையாக சொல்லியிருக்காரு மேத்தா வந்து தத்துவம் சொல்லியிருக்காரு. நடன்னு சொல்லி நம்மளுக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? நடன்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டியிருக்காரு. ஃபஸ்ட்டு அப்போனா நம்ம பாஸ் பண்ணிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். ஓகேவா? அந்த வெறி உணர்வோடு படிக்கணும். ஓகேவா? நம்பிக்கை வரணும். சரி, அதை சொல்லிட்டாரு. இப்போ வந்து இது எதை சொல்கிறாங்க? இளைய தோழனுக்கு நம்ம வந்து தோழன்னா என்ன, நண்பர்கள்னு சொல்லுவோமா? ஃப்ரெண்ட்ஸு நம்மளை நண்பராக பாதிச்சு, இளைய நண்பர்களாக பாதிச்சு இளைய தோழனுக்காக மேத்தா சொல்லியிருக்காரு. அப்போன்னா மேத்தா வந்து இளைய தோழனுக்காக நடன்னு சொல்லியிருக்காரு. நம்பிக்கை விட்டுறாமா. அப்போனா ஷார்ட்கட் போடணும். தான் தோழனுகளாக இருக்கணும். அப்போ தான் நம்பிக்கை கிடைக்கும். மேதைகளை தோழனாக வச்சுக்கிட்டா நம்பிக்கை கிடைக்கும். ஓகேயா? நம்பிக்கை பற்றி சொல்லுது இந்த பாட்டு. நம்மளுக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி நடந்துக்கணும். மேதைகளை நம்ம வந்து தோழனாக தோழனாக வச்சுக்கிட்டே நடந்துக்கணும். ஓகே? நடந்துக்கணுங்கிற வார்த்தை சேர்த்துக்கோங்க. நம்பிக்கை நடந்துக்கணும். மேதைகளை தோழனாக நடந்துக்கணும். மேதைகள்கிட்ட தோழனாக நடந்துக்கணும்.
மேதைகள்கிட்ட தோழனா நடந்துக்கணும். அப்படின்னா மேதைகள்லாம் என்னது? மூமேத்தா. மேத்தாவிட்ட தோழனோட நடந்துக்கணும், தோழமையோட நடந்துக்கணும். அப்போனா தோழன்னா வந்துடுது, இளைய தோழன். நடந்துக்கணுங்கிறதுல நட அப்படிங்கிறதா வந்துடுது. ஓகேவாப்பா? புரிஞ்சாப்பா? ஓகே. இப்போ வாங்க, செயல்பட தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நமது நாள்தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதையில் உன்னை எதிர்க்கப் போவதில்லை. உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னை நீயே மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலாகும். வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும். கவலைகள் உள்ளத்தில் தேங்கிவிட வேண்டாம். உன்னை பாராட்டி புகழ்ந்து உணர்வூட்ட ஒருவரும் இல்லையா புத்துணர்வூட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட முடியாது. உன்னை நீயே மோட்டிவேஷன் பண்ணிக்கேங்கண்ணா. உனக்கு ஆளெல்லாம் எதிர்பார்க்காத, உன்னை நீயே மோட்டிவேஷன் பண்ணிக்க. அப்போனா உன்னை நீயே தயார்படுத்திக்கங்கண்ணா. உன்னால முடியுங்கிறதான் எங்கள் கான்செப்ட். ஓகேவா? நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும். நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும். பூமி உனக்கு நோய் படுக்கையாகும். உனக்கு நோய் படுக்கையாகும். நோய் படுக்கையாயிரும். பூமி உனக்கு நோய் படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். இந்த வரி தான் நீ கவனிக்கணும். இது பாடமாக நினச்சி படிக்காத, உன் வாழ்க்கையை நினச்சி படி. நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். யார் சொல்கிறாரு? மூமேத்தா சொல்கிறாரு. நீ செயல்பட்டு புறப்படும் திசைதான் இந்த பூமிக்கு கிழக்கு. நீ செயல்பட்டு புறப்படும் திசைதான் இந்த பூமிக்கு கிழக்கு. பூமி கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. நம்மளால யார் சொன்னா? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. யார் சொன்னது? மறந்து போச்சா? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. பாரதம் அன்றைய நாற்றங்கால். யார் சொன்னது? பாரதம் அன்றைய நாற்றங்கால் யார் சொன்னது? அதான் நம்ம படிச்ச தாராபாரதி. பூமியின் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள், அதெல்லாம் யார் சொன்னது? தாராபாரதி. இவரும் என்ன சொல்றாரு? பூமியின் கிழக்குன்னு சொல்றாரு. அதனால ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. இவர் பூமியின் கிழக்கா இருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ செயல்பட புறப்படும் திசைதான் இந்த பூமிக்கு கிழக்கு அப்படின்னு சொல்றாரு. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். கதிரவன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். செயல்பட தொடங்கு. நாளை மட்டுமல்ல, இன்றும் நமது தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நூல்வெளி பார்க்குறோம். வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் மூமேத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர், வானம்பாடி கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் மூமேத்தா. அப்போனா நீங்கள் கவனிக்கணும். திராவிட நாட்டின் வானம்பாடின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. நான் கொஸ்டின் எடுக்கையில் சொன்னேன். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு சொன்னேன். அது யார் கரெக்டாக சொல்லுவீங்க? திராவிட நாட்டுக்கு வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி. வானம்பாடி யாரு? திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். முடியரசன். அதான் தெளிவாக இருக்கணும். ஷார்ட்கட் போடுங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். ஷார்ட்கட் போடுங்க. நீங்களா போறீங்களா? நான் போட்டா? நான் போட்டுருமா? திராவிட நாட்டின் வானம்பாடி. தமிழ்நாடுல இந்த தென் பகுதி எல்லாமே திராவிட மொழி. திராவிட மொழிகள் பார்த்தாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி. வானத்துல முடி பறக்குது. வானத்துல முடி பறக்குது. முடி பறக்குது. திராவிட நாட்டின் வானம்பாடி. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். ஓகேவா? திராவிட நாட்டின் வானம்பாடி. வானத்தில் முடி பறக்குது. காத்தடிச்சா முடி பறக்க தானே செய்யும். திராவிட நாட்டின் வானம்பாடி. அதே மாதிரி வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர். இங்கே குழப்பி விட்டுருவான். நீ என்ன பண்ணுவ? திராவிட நாட்டின் வானம்பாடின்னா முடியரசன். வானம்பாடி இயக்க கவிஞர்களும் குறிப்பிடத்தக்கவர். குறிப்பிட்டு சொல்லணும்னா இவர் தான் மூமேத்தா. புரியுதா? அப்ப முடியரசன் மூமேத்தா அப்படி கொடுத்துருவாங்க. எதை அடிப்பா நீனு? வானம்பாடின்னு கேட்டாதான் மூமேத்தா. கேள்வி நல்ல கவனிங்க. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மூமேத்தா. அவன் என்ன கேட்பாங்கன்னா, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு தான் கேட்பாங்க. அழைக்கப்படுவாங்கன்னா யாரு? முடியரசன். அப்புறமேட்டுக்கு என்ன சொல்லிடுவாங்க ஆப்ஷன்ல, வானம்பாடி இயக்க கவிஞரும் குறிப்பிடத்தக்கவர் முடியரசன் அப்படின்னு போட்டுருவாங்க.
அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம் அவர் வானம்பாடி தமிழ்நாட்டு வானம்பாடி தான் எனக்காக வானம்பாடியோட உணவு குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு நினச்சி அடிச்சுவோம். அதனால தான் தப்பு பண்ணுவேன். அப்போனா வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா மூமேத்தா. ஓகேவா? அப்போனா திராவிட நாட்டின் வானம்பாடிங்கிறது வேற, வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர்னா மூமேத்தா. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர். என்ன வச்சுக்கலாம். ஓகேவா? ஷார்ட்கட்டு நம்மளா உருவாக்கிக்கிறது தான். நான் போட்ட ஷார்ட்கட்டு தான் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சொல்லுங்க. சோழ மன்னன் வந்து மகுடம் சூடி போடுறத சோழ நிலான்னு வரணுமே. ஏன்னா நிலாங்கிற வார்த்தையை நம்ம கட் பண்ணக்கூடாது. அதான் மகுட நிலா சூடி போறாரு. சோழ மன்னன் மகுட நிலாவை சூடி போறத பூக்கள்லாம் பார்த்துட்டு ஊர்வலம் அவர் போறாரு. மகுடம் சூட்டிட்டு ஊர்வலம் போறத அத பூக்கள்லாம் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்குது. மாத்திட்டியே, திருப்பி போட்டியே. ஏன்னா திருப்பி போட்டு ஒரு நூல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்படி எப்படி கண்ணீர் பூக்கள் இல்ல மாறி நூல் வருது. சரி, கண்ணீர் வடிக்குது பூக்கள் அப்படின்னு கண்ணீர் வடிக்குது பூக்கள். ஓகே. சோழ மன்னன் வந்து மகுடம் நிலாவை சூடி போறாரு ஊர்வலமா. அப்ப கண்ணீர் வடிக்குது பூக்கள்லாம் பார்த்துட்டு ஊரை விட்டு போறதுனால கண்ணீர் அடிக்குது பூக்கள். செம்மையா இருக்கு. ஓகே ஓகே. இதை மூமேத்தாவை பார்த்துட்டு கவிதை எழுதிட்டாரு. மூமேத்தாவை பார்த்துட்டு கவிதை எழுதிட்டாரு அந்த நிகழ்ச்சியை. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. இது ஷார்ட்கட் வந்து நம்ம உருவாக்கிக்கல. சரி ஓகேவா? சரி ஓகே. அப்போலாம் மேத்தா வந்துட்டாரா? ஷார்ட்கட் நம்மளா உருவாக்கிக்கிறது தான். ஞாபகத்தில் நிற்கணும். இப்போ நம்ம பேசுறது வந்து ஞாபகத்தில் நிற்கும். அதுக்காக தான். ஓகேவா? ஷார்ட்கட்டு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. ஆகாயத்துக்கு அடுத்த வீடுங்கிறது சாகித்ய அகாதமி படுத்திருக்கு. குணங்கள். அடுத்த டாபிக் வந்து உயிர் குணங்கள். பேஜ் நம்பர் 192 உயிர் குணங்கள். ஒவ்வொரு மனிதனிடமும் பல வகையான பண்புகள் குவிந்து கிடக்கின்றன. அவற்றுள் நற்பண்புகளும் உண்டு, தீய பண்புகளும் உண்டு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே எடுத்துக்கணும், என்ன ஓட்டமாகவே எடுத்துக்கணும். இது நல்லது. அவற்றுள் நற்பண்புகளும் உண்டு, தீய பண்புகளும் உண்டு. தீயனவற்றை விலக்கி நல்லவனவற்றை வளர்த்து வாழ்வதே மனிதனின் கடமையாகும். தீயவனவற்றை விட்டுட்டு நல்லதை எடுத்தது தான் வாழ்வது நமது கடமையாகும். மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கன்னிப்பாவை என்னும் நூலின் பாடல் வழி அறிவோம். கன்னிப்பாவைங்கிற நூலில் தான் சொல்லியிருக்காங்க. என்னத்தை பற்றி சொல்லியிருக்காங்க? மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை பற்றி. அப்போனா கேட்பாங்க, மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை பற்றி என்ன சொல்லுது? கன்னிப்பாவைங்கிற நூல் சொல்லுது. அதில் உயிர் குணங்களை பற்றி சொல்கிறாங்க. உயிர் குணங்கள் தான் டாபிக். ஓகேவா? கன்னிப்பாவைங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க. யார் இதை எழுதியிருக்காங்கன்னா இறையரசன். யார் எழுதியிருக்கா? இறையரசன். அப்போனா இறைவனே சொல்லியிருக்கான்னு நினச்சிக்க வேண்டியதான். இறைவனே சொல்லியிருக்கான். அப்போனா இறைவன் சொல்லியிருக்கான்னா அதை கேட்டுக்கணும். கண்டிப்பாக இறைவன் சொல்கிறத கேட்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறாமை தம் கடைபிடிப்புகள் பொறை மதம் கடைபிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கம் மையல் வென்றிகள் இளமை மூப்பு மறவி ஓர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்களெல்லாம் குறவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க. பாட்டிலே தன்னை கொண்டு வந்துட்டார். இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ புறப்படு புன்னகை நீ பூந்தேலோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் தான். ரெம்பாவாய் பூந்தேலோ ரெம்பாவாய். இப்போ என்னன்னா வித்தியாசமா இதுல என்ன இருக்கு? பூந்தேலோ ரெம்பாவாய்னு கொடுத்துருவாங்க.
இதை யார் சொன்னது இன்னும் கேட்பாங்க. இது என்ன யார் சொன்னது? பூந்தேலோ ரெம்பாவாய்னா எந்த நூல்லேருந்து வந்திருக்கு? பூந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா இறையரசன் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஒவ்வொரு அர்த்தத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வாங்க. அறிவரல் ஆசை எச்சம் அன்பு இரக்கம் வெகுளி குணம். ஓகேவா? அறிவு. ஓகேவா? அருள்னா கருணை, ஆசைனா ஆசைதான், அச்சம்னா அச்சம்னா, அன்புனா அன்பு தான், இரக்கம்னா இரக்கம்னா. வெகுளி நாணம் இங்கே கொண்டுட்டாங்க. வெகுளி அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க? வெகுளி அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறாங்க இங்கே? சினம்னா கோபம். சினம்னா என்னது? கோபம். வெகுளி நாணம்ங்கிறாங்க. நாணம்னா என்னது? வெக்கம்னு சொல்லுவோம். வெக்கம் சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வெகுளி நாணம்னா, வெகுளினா என்னன்னு சொல்ல வர்றாங்கன்னா சினம்னு சொல்கிறாங்க. வெகுளினா என்னன்னு சொல்கிறாங்க? சினம். வெகுளினா என்னது? சினம். வெகுளினா என்னது? சினம். நல்லா ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெகுளினா சினம். அடுத்தது நிறை அழுக்காறு. நிறை அழுக்காறு. நிறைனா மேன்மை. நிறைனா என்னது? மேன்மை. அழுக்காறுனா பொறாமை. அழுக்காறுனா பொறாமை. அடுத்தது வந்துங்க எளிமை. எளிமை வந்துடுது. ஓகேவா? அடுத்தது நினைவு துணிவுன்ட்டாங்க. நினைவு வேணும் துணிவு வேணும். நினைவு வேணும் துணிவு வேண்டும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இன்ப துன்பம். இன்ப துன்பம்னா இன்பம் வந்துடும் துன்பம் வந்துடும். ஓகே. அடுத்தது பொறை மதம் அப்படிங்கிறாங்க. பொறைனா பொறுமை. பொறைனா பொறுமை. மதம்னா என்ன சொல்லியிருக்காங்க? கொள்கையை பின்பற்றுதல். மதம்னா என்னது? கொள்கையை பின்பற்றுதல். அடுத்தது அறம். மானம் அறம் வந்துருச்சு. அடுத்தது வெறுப்பு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது உவப்பு அப்படின்னா என்ன சொல்றாங்க? உவப்புனா என்னது? மகிழ்ச்சி. உவப்புனா என்னது? மகிழ்ச்சி. ஊக்கமையல். ஊக்கம்னா ஊக்கம் வந்துடுது. மையல்னா விருப்பம். மையல்னா என்னது? விருப்பம். மையல்னா என்னது? விருப்பம். வென்றி இகழ். வென்றி இகழ்னா வெற்றி. வெற்றி. வென்றினா வெற்றி. வென்றினா வெற்றி. இகழ்னா பகைன்னு அர்த்தம். இகழ்னா என்னது? பகை. இளமைனா இளமை வந்துருச்சு. மூப்புனா முதுமை வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது மறவி ஓர்ப்பு அப்படின்னு இருக்காங்களா? மறவினா மறதி. மறவினா மறதி. மறதி. ஓர்ப்புனா ஆராய்ந்து. ஓர்ப்புனா ஆராய்ந்து. ஓர்ப்புனா என்ன சொல்லியிருக்காங்க? ஆராய்ந்து தெளிதல். ஓர்ப்புனா ஆராய்ந்து தெளிதல். ஓர்ப்புனா மட்டும் ஆராய்ந்து தெளிதல். இன்ன பிற அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? இன்ன பிற இவ்வுலகு இன்ன பிற மண்ணுயிருக்கு குணங்கள் எல்லாம் அப்படின்னா இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகளாகும். இதெல்லாம் இந்த பண்புகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல பண்புகள்லாம் இருக்குங்கிறாரு. இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களும் உள்ள பண்புகளாகும். இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லல, இதெல்லாம் மனுஷர்கிட்ட இருக்குங்கிறாரு. இதெல்லாம் மனுஷர்கிட்ட இருக்குங்கிறாரு. உள்ள பண்புகளாகும். இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்புகளாகும். இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, இவற்றையுடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே, இவற்றையுடைய மனித குலத்தில் இல்லை வரேன் சொல்றேன். இதெல்லாம் என்ன சொல்றாங்க? மக்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கு. குறைவர பெற்றவள் நீ. குறைவர பெற்றவள் நீ. அதாவது என்ன? இவ்வுலகில் நிலை பெற்ற குலத்தில் பிறந்த பெண்ணே அப்படிங்கிறாரு. பெண்ணரசியை குலமாதே பெண்ணரசி அப்படிங்கிறாரு. அதாவது மனித குலத்துடன் பிறந்த பெண்ணே அப்படிங்கிறாரு. அடுத்தது இறைமகன் வந்திருக்க அப்படிங்கையில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனின் திருக்குமரன் நான் வந்திருக்கேன். இறைவனின் திருக்குமரன் நான் வந்திருக்கிறேன். இன்னும் நீ உறங்குறாயோ? இன்னும் நீ உறங்கலாமா? உண்மையை உணர அப்படின்னு சொல்லிட்டு புறப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? புறப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நற்பண்புகள் எவையேனும் அறிவுறுத்த இறைவனின் திருக்குமரன் வந்த பின். அது என்னன்னா, நற்பண்புகள் அப்படிங்கிறது எதில் வருது? இதில் எல்லாமே நற்பண்புகள். இதெல்லாமே நற்பண்புகள் எவையென அறிவுறுத்த. இதுல எது நல்லது? புரியுதா? இங்க நல்ல கவனி. நற்பண்புகள் எவையென அறிவுறுத்த இறைவன் திருக்குமரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமா? உண்மை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக.
புன்னையை பூத்து நீ புறப்படுவாயாக. ரெம்பாவாயினா இப்போ ரெடியாயிரு அப்படிங்கிற மாதிரி புறப்படுன்னு சொல்லிட்டாங்க. புறப்படுவாயாக. கவனி, இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா ரொம்ப முக்கியமானது. சரி கவனிங்க, இதை பார்த்துருவோம். நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை. பொறைனா பொறுமை. வச்சா அப்படின்னா சோர்வு, மையல்னா விருப்பம். ஒற்புனா ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறுனா பொறாமை. அழுக்காறுனா பொறாமை, பொறைனா பொறுமை. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறார். அழுக்காறுனா பொறாமை, கெட்டது. மதம்னா கொள்கை, இகழ்னா பகை, மண்ணும்னா நிலை பெற்ற. ஓகேவா? இது 2 சொல்லி இன். மண்ணும் வேற, இந்த மண்ணும் வேற. 2 சொல்லி இன் வந்துச்சுன்னா நிலை பெற்ற அர்த்தம். இப்போ என்னன்னா இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களில் எதை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நற்பண்புகள் எதை எடுத்துக்கணும், அதுதான் பாட்டிலே முன்னாடி. அது மேலே இருக்க தலைப்பை எதுக்கு படிக்கிறேன்னா, அது படித்தாதான் உள்ளுக்குள்ளே இருக்கிறது புரியும். அதுலேயும் கேள்வி கேட்பாங்க. கேள்வி இங்கே கேட்கணும்னு அவன் டிசைட் பண்ணுறதான். அப்போ நான் நற்பண்புகளையும் எதுன்னு நான் சொல்கிறேன். எல்லாமே கெட்ட பண்பையும் சொல்கிறேன், நல்ல பண்பையும் சொல்கிறேன். எது நல்ல பண்புன்னு நான் சொல்கிறேன், நீ என்ன எந்திரிக்கலையாமா, வாமா புறப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இதெல்லாம் சொல்கிறாரு. யார்? இறையரசங்கிறத அதிலே கொண்டு வந்துட்டார். இறை மகன் அப்படின்னு இருக்கேன். இறையின் இறைவனி மகனான திருக்குமரன், திருக்குமாரன் சொல்லிட்டாங்க. இறைவன் மகனா திருக்குமாரன் சொல்லி சொல்கிறாரு. யாருன்னா இறையரசன் சொல்கிறாரு. யார் சொல்கிறா? இறையரசன் சொல்கிறாரு. உயிர்குணங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த டாப்பிக்கில் உயிர்குணங்கள் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாரு? கன்னிப்பாவைங்கிற நூலில், கன்னிப்பாவைங்கிற நூல் வழியாக. சரி, இப்போ வாங்க. மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலிருந்து பிற பெண்களையும் எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்ப. என்ன நோன்புங்கிறாங்க? பாவை நோன்பு என்ப. அப்போனா மார்கழி மாதத்தில் ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனோட வழக்கம் உண்டு. இதனை என்ன சொல்கிறாங்க? பாவை நோம்புங்கிறாங்க. விடியறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு முன்பே துயிலிருந்து பிறகு பெண்களையும் எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்புங்கிறாங்க. என்ன நோன்புங்கிறாங்க? பாவை நோன்பு. அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்கள் எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலே திருப்பாவை. புரியுதா? திருமாலை வழிபட செல்லும் பெண்கள். இப்போ நீ திருமாலை வழிபடுறதுக்காக சொல்லி பெண்கள் பிற பெண்களை எழுப்ப, கௌசி தூங்கிட்டு இருக்கு, கௌசியை எழுப்ப ஆண்டாள் பாடிய பாடல் தான் திருப்பாவை. ஆண்டாள் பாடிய பாடல் தான் திருப்பாவை. அப்போனா தூங்கிட்டு இருக்கவங்கெல்லாம் எழுப்புறதுக்கு பாடுறது, காலையில் தூங்கிட்டு இருக்கிறவங்கலாம் எழுப்புறதுக்கு பாடுறது தான் திருப்பாவை. ஓகேவா? திருப்பாவை பாடுறது மார்கழி மாதத்தில் பாடுறது. திருப்பாவையும் பாடுவாங்க, திருவெம்பாவையும் பாடுவாங்க. திருவெம்பாவை பாடினது யாரு? மாணிக்க வாசகர். திருப்பாவை பாடினது ஆண்டாள். ஓகேவா? ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. திருவெம்பாவை பாடினது மாணிக்க வாசகர், திருப்பாவை பாடினது ஆண்டாள். ஓகேவா? திருப்பாவை பாடினது ஆண்டாள். சரி, இதே போல சிவபெருமானை வடிவு செல்லும் முழு பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக. இங்கே வந்துருச்சு, நான் சொல்றதுக்குள்ளே வந்துருச்சு. இதே போல சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் யாரை வழிபடும் போது? சிவபெருமான. திருமாலை வழிபடுறதுக்காக காலையில எழுப்புற பிள்ளைங்க ஆண்டாள் பாடினது திருப்பாவை. திருமாலை கும்பிட வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கூப்பிடுறது பாடுறது திருப்பாவை. சிவனை வழிபடணும்டா எந்திரிங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக என்ன சொல்றாங்க? சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்களை தான் சிவபெருமான வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்ப விடுவதாக. ஏன் இங்க பெண்கள் சொல்றாங்க, பையன்களை யாரையும் சொல்லல. ஏன்னா பெண்கள் சீக்கிரமா எந்திரிக்கணுங்கிறான். புரியுதா புரியலையா? பெண்கள்லாம் காலையில எந்திரிக்கணும், சீக்கிரமா எந்திரிக்கீங்க அப்படிங்கிறதுக்காக திருமாலை பெண்கள் சீக்கிரமா வந்தா திருப்பாவை. இதே போல சரி, அதனால சிவபெருமான வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதால் பாடப்படும். பிற பெண்களை எழுப்புவதால் பாடப்படும் திருவெம்பாவை. திருவெம்பாவை இதனை இயற்றியவர் மாணிக்கவாசகர்.
அப்போனா சிவனை வந்து திருவம்பாவை, சிவனுக்கு பாடுறது காலையில் எழுந்திரிக்க பாடுவது திருவம்பாவை. அதை எழுதுனது மாணிக்க வாசகர். நான் இதை பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே நான் சொன்னது வந்துருச்சு, லிங்க் ஆகுது ஏதோ, அதனால தான் வருது. அப்போனா திருப்பாவைனா ஆண்டாள், ஓகேவா? திருப்பாவை ஆண்டாள் யாரை எழுப்ப சாமி கும்பிட்றதுக்காக இருக்கிறாங்க, திருமாலை கும்பிட்றதா, ஓகேவா? ஓகே, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இது தெளிவாக இருக்குது. சரி, இப்போ நூல்வெளி இறையரசனின் இயற்பெயர் என்ன சொல்கிறாங்க? சேசுராசா. இறையரசனின் சேசுராசா. சேசுராசா இறையரசனின் இயற்பெயர். இங்கே பாரு, இறையரசனோட இயற்பெயர் வந்து சேசுராசா. 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 இறையரசனின் இயற்பெயர் வந்து சேசுராசா. இறைவனை இயேசுன்னு வச்சுக்கலாம், அப்படின்னு வச்சுக்கலாம், இயேசுராசா என்பதாகும். கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி அதை மாதிரியே தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார். புரியுதா? எதை பார்த்து எழுதியிருக்காரு? ஆண்டாள் எழுதின திருப்பாவையை பார்த்து கன்னிப்பாவை. அப்போனா சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையும் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்ட திருவந்தாதியும் தழுவி ஒருத்தர் எழுதினாரே, அது என்ன? சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையையும் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்ட திருவந்தாதியும் சேர்த்து வச்சு முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் அப்படின்னு சொல்லி ஒரு சார்பு நூலாக உருவாக்குனாரே, அது என்னன்னு தெரியுமா? சிலப்பதிகாரம். என்ன சிலப்பதிகாரம் எப்படிமா வரும்? இது எதில் யாரை பற்றி சொல்கிறேன்? சுந்தரரை சொல்கிறேன், நம்பியாண்டார் நம்பி சொல்கிறேன். இவங்கெல்லாம் யார்? நாயன்மார்கள் லிஸ்ட்டில் வர மாட்டாங்களா? நாயன்மார்கள் லிஸ்ட்டில் வர்றதெல்லாம் இதெல்லாம் வச்சு யார் எழுதுனது? திருத்தொண்ட தொகைன்னு சொல்கிறானே, திருத்தொண்ட தொகைன்னு சொல்கிறேனே. சரி, அதுக்கு பேரை சொல்கிறேன், இன்னொரு பேர். அந்த நூலை தழுவி எழுதுனது தான் திருத்தொண்ட புராணம். இப்போ சொல்லுங்க, அது என்ன நூல்? புராணம், பெரிய புராணம். சேக்கிழார். ஐயோ, அது அங்க நடத்துனீங்களா? அந்த இதை வரது சிலப்பதிகாரம்னு சொல்லிட்டேன், பெரிய புராணம் தான் அது. சரி, நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். ஆமா, சுந்தரர் அதிகமா இது பண்ணி பாருன்னா பெரிய புராணம் தான், நான் தான் குழப்பிட்டேன். சிலப்பதிகாரம் சேக்கிழார். இப்போ புரிஞ்சா? அப்போனா லிங்க் பண்ணி படிக்கணும், அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்போனா கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார். கன்னிப்பாவை நூலை எழுதினது யாரு? இறையரசன். கன்னிப்பாவை எழுதினது இறையரசன் என்கிற இயற்பெயர் கொண்ட சேசுராசு. இயற்பெயர் வந்து சேசுராசு, அவரோட இயற்பெயர் வந்து சேசுராசு. இறையரசன் தான் எழுதியிருக்காரு. கன்னிப்பாவை எதை பார்த்து இப்போ காப்பி அடிச்சிருக்காரு? கன்னிப்பாவைங்கிறது எதை பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு? திருப்பாவைங்கிற ஆண்டாள் எழுதிய திருப்பாவை நூல் தழுவி எழுதிவார். அந்நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப புரிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்க. பின்வரும் திருப்பாவை பாடலை படித்து மகிழ்க. உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் செழுங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பால் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான். யாரை சொல்கிறாங்க? சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான். ஓகேவா? பங்கைய கண்ணானை பாடலோ ரெம்பாவாய். ரெம்பாவாய் வாய்னு வந்துருச்சு. என்னது? ரெம்பாவாய் அப்படின்னு சொன்னாலே என்னது? திருப்பாவையில் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பாவை
இதில் வந்து ஆண்டாள் எழுதியது திருப்பாவை திருவம்பாயும் போட்டு குழப்பி விட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த தெளிவாக நடத்திட்டு இருக்கிறேன். ஓகேவா? திருப்பாவை எழுதுனது. ஓகேவா? ஓகேவா? சரி 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 ஓகேவாம்மா. இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? அடுத்தது அதுக்கு அடுத்தது உள்ளது ஒளி, மெய்ஞான ஒளி, மெய்ஞான ஒளி. ஓகேவா? பேஜ் நம்பர் 170. மெய்ஞான ஒளி. சரி ஓகேவா? 170. ஓகேவா? மெய்ஞான ஒளி யார் எழுதியிருக்கா அப்படின்னா குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு. குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா, குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு என்ன பண்ணாருன்னா, தாய்மானவர் அவருக்கு பிடிக்கும். யார்? முஸ்லீமு. தாய்மானவரை பிடிக்கும். தாய்மானவரோட பாட்டெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால இவர் வந்து தாய்மானவர் ஒத்தே எழுதுவார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு சொல்லும். ஓகேவா? அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ வாங்க. குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மெய்ஞான ஒளி அப்படிங்கிற சொல்கிறாரு. எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனிதனின் பண்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர் பலர் எடுத்து கூறியுள்ளனர். நான் எப்படி வாழணுங்கிறத அறிஞர் பலர் எடுத்து கூறுறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி, ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி, ஆசையை அடக்கினாலே அது சித்தர்கள் தான் போயிடும், மனுஷனால முடியாது. புரியுதா? ஐம்பொறிகளின் ஆசை அடக்கின்ட்டேன். ஐம்பொறிகளின் ஆசை அடக்கி, ஐம்பொறிகளின் ஆசை அடக்கினா எல்லாத்தையுமே அடக்கணுங்கிறேன். 5 பொறி என்னென்ன இருக்கா எல்லாத்தையும், 5 பொறிகள் இருக்குல்ல, 5 பொறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஐம்பொறிகளின் ஆசை அடக்கி கவனிக்கணும். ஐம்பொறிகளின் ஆசை அடக்கி அறிவின் வழியில் சென்றால், அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கும் வாழலாம். அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கும் வாழலாம். அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பின் பாடல்களை அறிவோம். குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பின் பாடல்களை அறிவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே சரி, இப்போ என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துவோம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு, கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. பாத்தியா? சொன்னேல குழப்பறான் பாரு, எங்க வச்சு ட்விஸ்ட் கொடுக்குறான்னு புரியுதாப்ப? பராபரமேன்னோட என்ன போடுவேன் நீங்க? தாய்மானவன் போடுவேன். நான் சொன்னேன்ல நடத்தும் போதே என்ன சொன்னேன்? தாய்மானவருக்கு இவருக்கு லிங்க் உண்டு, இவர் தாய்மானவரை விரும்பினாரு, அதனால அவரோட பாட்டோட இதை இவர் இதில் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டேன். உனக்கு குழப்பறதுக்காக தான். எப்படி திருவெம்பாவை திருப்பாவை, அதுலேயும் 2 பாவாய் எம்பாவாய் எம்பாவாயினே முடியும். புரியுதா? குழப்பிட்டுருவாங்க. திருவெம்பாவையும் பாவையில் முடியும், எம்பாவாய் அப்படின்னு சொல்ல முடியும், திருப்பாவை எம்பாவாய் அப்படின்னு முடியும். அப்போனா அதையும் குழப்புவாங்க. தெளிவாக இருக்கணும். புரியுதா? இதில் என்ன பண்ணிட்டாங்க, குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு பராபரமே. எல்லாரும் நினைப்பாங்க, என்னடா முஸ்லீமாக இருக்குது பேர், எப்படி தாய்மானவர் தானே வருவார் பராபரமே அப்படின்னு குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு அடிக்காமல் தாய்மானவர் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். புரியுதா? அப்போனா கள்ளங்கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உண்பதா ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று, காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது, உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே அப்படிங்கிறார். அடுத்தது, அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமா தாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. பொங்கும் பராபரமே. அறிவே அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்க தாமாய ஐம்பொறிகளை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. எனக்கு படிப்பு பகராய் பராபரமே. அடக்க தாமாய ஐம்பொறிகளை இப்படி படிக்கணும். அடக்க
தம் மாய ஐம்பொறிகளை மாய சொல்கிறாரு இங்கே. அடக்க தம் மாய ஐம்பொறிகளை கட்டி படிக்க, அந்த ஐம்பொறிகளையும் நான் அடக்கி படிக்கணும். இங்கே சொல்கிறான் பாரு, ஐம்பொறிகளை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. செம்மையாக சொல்லியிருக்காரு குன்னாங்குடி மஸ்தான் சாஹிப். இது என்ன சொல்கிறாருன்னா அனுபவத்தில் சொல்கிறார், புரியுதா? அதனால் சித்தர்கள் வழியில் சொன்னது சூப்பராக சொல்லியிருக்காரு. தாய்மானவரோட இதை தழுவுனவர் இவர், அதனால தான் பராபரமேன்னு சொல்லியிருக்காரு. சரி பார்த்துருவோம். இப்போ பகராயினா தருவாய்னு அர்த்தம். பகராயினா தருவாய், பராபரம்னா மேலான பொருள்னு அதிலே பார்த்தாச்சு. ஆனந்த வெள்ளம்னா இன்பப்பெருக்கு, அறுத்தவர்க்குன்னா நீக்கியவருக்கு, அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இப்போ பாட்டு பார்த்துருவோம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கு மெய்ஞான ஒளியே பராபரமே. மேலான பொருளே தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள், அப்போனா என்ன சொல்ல வராங்க? கள்ளக்கருத்துனா கள்ளம்னாலே தீய எண்ணங்கள், என்ன வருது? தீய எண்ணங்கள். அப்போனா தீய எண்ணங்களை அடியோடு அழுத்தவர்கள் மனதுக்குள்ளே கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு, அறுத்தவர்களுக்குன்னா என்ன வருது? நீக்கியவர்கள் அழித்தவர்கள். அப்போனா அழித்தவர்களுக்கு. அப்போனா என்ன சொல்கிறாங்க? உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. உள்ளிருக்கும்னா மனதுக்குள் இருக்கும், எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒளி ஆனவனே, மெய்ஞான ஒளி ஆனவனே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாண்ணா? அடுத்தது காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை. இப்போ வரம்பாரு. அடுத்தது உன் திருவடிகள் மேல் பற்று வைக்காமல், என்ன சொல்ல வரானா? உன் பாதம்னா திருவடிகள், உன் திருவடிகள் மேல் பற்று வைக்காமல், பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகிறேன். காசை விரும்பி கலங்கி நின்று, பணத்தின் மீது ஆசை இருந்துச்சு எனக்கு, அதனால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன். ஆசை விரும்புவதனால அலைகிறேன். அதாவது உன் ஆசை விரும்பாததுனால, உன் பாத ஆசை விரும்பாததுனால, அதாவது இறைவனோட பாதத்தை நான் சரணடையாததுனால காசையே நான் பணமாக நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. உன் திருவடியின் மேல் பற்று வைக்காமல், அதான் சொல்றாரு. கவனி, உன் திருவடிகள் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகிறேன். புரியுதா? இறைவனோட பாதத்தை நான் பற்று வைக்காம பணத்து மேல ஆசை இல்லைனால நான் இப்போ கலங்கி திரியிறேன் அப்படின்னு சொல்றாரு. கலங்கி அலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையேறவே பொங்கும் கடலே பராபரமே. அடுத்தது, நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்கு இன்ப பெருக்காய் கரைந்து பொங்கிடும் கடலாய் விளங்குகின்றாய். அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய். ஆனந்த வெள்ளம்னா என்னது? இன்ப பெருக்குன்னு சொன்னோம். ஆனந்த வெள்ளம்னா என்னது? இன்ப பெருக்காய் கரையேறவே, ஓகே, கரையேறவேனா கரையை கடந்து பொங்கும் கடலே பராபரமே, பொங்கிடும் கடலாய் விளங்குகின்றாய். உண்மை அறிவினை உணர்ந்தவர்களுக்கு. ஓகேவா? இதை சொல்றாங்க. அடுத்தது, அடக்க தாமாய ஐம்பொறிகளை கட்டி படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. சூப்பராக சொல்லியிருக்காரு இந்த வரி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். நான் சொன்னேன் பத்தியா, சாதாரணமான ஆளாக முடியாது. ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளும் செயல் மிகவும் அரிய செயலாகும். எவனால முடியுமா அப்படிங்கிறது, எவ்வளோராலையும் முடியாதுன்னு சொல்லலை, சிலரால தான் முடியுங்கிறத சொல்கிறாங்க. அரிய செயலாகும். யாராவது எங்கேயாவது ஒரு சில பேரை தான் பார்க்க முடியும். அரிய செயலாகும். அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள்வாயாக. ஓகேவா? இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள்வாயாக. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சாவே
அப்போனா மனசை கட்டுப்படுத்தணுங்கிறார். மனசுங்க இல்லாமல் 5 பொறிகளையும் கட்டுப்படுத்தணுங்கிறார். மனசு மட்டும் இல்லாமல் 5 பொறிகளையும் கட்டுப்படுத்துகிறார். பொறிகள்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஐம்பொறிகள் என்ன, ஐம்புலன்கள் என்ன அப்படிங்கலாம் என்ன இருக்குது. வெவ்வேறு ஐம்புலன் வேறு, ஐம்பொறிகள் வேறு. ஓகேவா? அது நல்லா பார்த்துக்கோங்க. ஐம்பொறிகள் வேறு, ஐம்புலன்கள் வேறு. நான் சொல்லியிருக்கேன், டக்குன்னு எடுத்து சொல்லி பார்ப்போம். ஐம்பொறிகள்னால் என்ன, ஐம்புலன்கள் என்ன, நான் சொல்லி கொடுத்தேன். இது கட்டாயம் கேட்பாங்க அப்படின்னு. ஏன்னா நான் நடத்துகிறேன் உனக்கு. ஐம்பொறிகள்னா என்ன, மூவிடம் என்ன, முத்தமிழ்னா என்ன சொல்லி தான் சொன்னேன். அதுக்கு தான் கேட்குறேன். சொல்லி தான் சொன்னேன் இது கேட்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி. சரி, ஐம்பொறினா என்ன? ஐம்பொறினா என்னென்ன சொல்கிறாங்க? மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்போனா உடலில் இருக்க உறுப்புகளை சொல்கிறாங்க. 5 உறுப்புகள் என்னென்ன? மெய்னா உடம்பு. அடுத்தது வாய். ஓகே, வாய் அடக்கணும். அடுத்தது கண்ணு பார்க்குறது, காட்சிகளை நிப்பாட்டணும். மூக்கு வந்து சுவாசிக்கிறது, கெட்டது அடக்கணும். செவி தேவையில்லாது. அப்புறம் அவ்வளோதான். மெய், வாய், மூக்கு, செவி. உடம்புல தான் வாய் இருக்குது, மூக்கு இருக்குது, செவி இருக்குது, கண் இருக்குது. ஓகேவா? இந்த தலைப்பகுதி தான் மெயினாக வந்துருக்குது. தலைப்பகுதியில் இருக்கிற எல்லாமே வந்துருக்குது. ஐம்பொறினா எல்லாம். ஓகேவா? ஐம்பொறினா மெய், வாய், மூக்கு, கண்ணு, செவி. ஓகேவா? ஓகே. புரிஞ்சாமா? இப்படி கூட போகலாம். எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி கவனிங்க. மெய், வாய், மூக்கு, கண், காது. ஓகேவா? இப்படி கூட போயிடலாம். சூப்பராக இப்படி வரிசையாக போயிருங்க. ஓகேவா? சரி, ஓகே. சரி, அடுத்தது புரிஞ்சாப்பா? ஐம்பொறிகளை நடக்கணும் அப்படின்னு யார் சொல்றா? குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் சொல்றாரு. மெய்ஞான ஒளின்னு. சரி, மெய்ஞான ஒளிங்கிறத இது உள்ளுக்குள்ளேயே கொண்டு வர்றாங்க, பாட்டுக்குள்ளேயே. அதான் கவனிச்சிங்களா? நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? பாட்டோட தலைப்பை பாட்டுக்குள்ளேயே கொண்டு வர்றாங்க. மெய்ஞான ஒளியே பராபரமேன்னு வருதா இல்லையா? மெய்ஞான ஒளியே பராமரமே 2வது வரியிலே வருது பாரு. உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராமரமே. மெய்ஞான ஒளிங்கிறது எந்த டாபிக்கு? மெய்ஞான ஒளிங்கிற டாபிக்கில் அந்த குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் சொல்றாரு. ஓகேவா? சரி, உண்மையான ஓகே. சரி, குன்னக்குடி இவரை பற்றி பார்க்க போகிறோம். குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். நான் சொன்னேன்ல, இவர் ஒரு முஸ்லீம்னு. சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். அப்போ நான் சொன்னதை நான் வருதா பார்க்கலையா இல்லையா? முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். சதுரகிரி கவனி, சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை. சுல்தான் அப்துல் காதர். ஞாபகம் வச்சுக்கணும். அப்துல் காதர் என்னன்னா, மஸ்தானா நீ தான் எனக்கு சுல்தானா. ஓகே, பாட்டு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? விஜய் இல்ல, பிரபுதேவா, டான்ஸர் பிரபுதேவோட பாட்டு. சரி, ஓடட்டும். ஓகே, அப்துல் காதர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது. சுல்தான் அப்துல் காதர். ஓகேவா? சரி, அடுத்தது இவர் துறவம் வந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியில் தவம் ஏற்றி ஞானம் பெற்றார். புறா நாகப்பாம்பை தூக்கிட்டு சதுரகிரி மலையில் போய் மஸ்தானான்னு பாட்டு பாடுது. ஓகே, புறா பாட்டு பாடும்ல, அது மாதிரி மஸ்தானா அப்படின்னு மஸ்தானான்னு பாட்டு பாடுது. ஓகேவா? சரி, தவம் செய்யுது. ஓகேவா? ஏற்றி ஞானம் பெற்றார். எக்கால கன்னி, மனோன்மணிய கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை ஏற்றியுள்ளார். ஓகேவா? எக்கால கன்னி. ஓகேவா? எக்கால கன்னின்னு 3 சொல்லின்னு வருது. என்ன வருது?
3 சுழி ஈன்னு வருது. நல்லா பார்த்துக்கோங்க. கன்னி 3 சுழி ஈன்னு வருது. 2 சுழி ஈன்னு கன்னி வந்துச்சுன்னா அது வேற பெண்ணு வந்துடும். ஓகேவா? 3 சுழி ஈன்னு வந்துச்சு. கன்னின்னா 2 அடியில் பாடக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகேயா? பராபர கன்னி 2 சுழி 3 சுழி ஈன்னு. 3 சுழி ஈன்னுன்னா 2 அடியில் பாடக்கூடியது. கன்னிங்கிறது 2 அடியில் பாடக்கூடியது. 2 அடியில் வந்திருக்கு. தாய் மாணவர்கள் தான் காப்பி பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போனா 2 அடி. அப்போனா எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, அடுத்தது நந்தீஸ்வர கன்னி. இவர் என்ன தான் முஸ்லீமாக இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு, எக்கால கன்னி, எக்காலத்துக்கும் மனோன்மணி நந்தீஸ்வரனை வழிபடுறா. கன்னியாகவே எக்காலமும் மனோன்மணி கன்னியாகவே நந்தீஸ்வரர் வழிபடுறா. கன்னியாகவே நந்தீஸ்வரர் வழிபடுறா அப்படிங்கிறத மஸ்தான் சொல்கிறார். மஸ்தான் சொல்கிறாரு. நூலில் ஏற்றார். தாம் பாடப்பகுதி குன்னக்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. குன்னக்குடியார் பாடற்கோவை அப்படிலேருந்து எடுக்கப்பட்டது விஞ்ஞான ஒளி. விஞ்ஞான ஒளி எழுதியிருக்காங்க குன்னக்குடியார் பாடற்கோவை. குன்னக்குடியார்னாலே மஸ்தான் சாஹிப் தான். ஓகேவா? குன்னக்குடியார் பாடற்கோவையிலேருந்து எடுத்திருக்காங்க. சரி, கவனிங்க. எக்காலமும் மனோன்மணி என்ன பண்ணுறா, நந்தீஸ்வரனை தான் கன்னியாக வழிபடுறா அப்படிங்கிறத மஸ்தான் சொல்கிறார். மஸ்தான் சொல்கிறார். ஓகேவாப்பா? இதோட நம்ம முடிச்சிட்டோம்.